ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சண்டே விலாக். ஸோ வந்து அம்மா இன்றைக்கி வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க, மட்டன் தொக்கு. ஸோ வந்து போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ மட்டன் தொக்கு யாருக்காகனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ஐடி வந்து பிளட் லைன் வரும், லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து எப்படி செய்றீங்கிறத வீடியோ போடுங்கன்னாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அப்புறமா தான் யோசனையே வந்துச்சு, ஐயோ எடுக்கணும். ஸோ நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிச்செடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சி சாரில் போட்டு இப்போ அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ நான் இதை வடிகட்டி இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் தேவை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். எனக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் வந்து மட்டன் மஞ்சள், சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு மட்டன் கூட வந்து வேக வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிச்சு. ஹாய், இன்னும் கை மட்டும் வருதுன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்து கொஞ்சம், கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம். அதெல்லாம் உளுந்து கடுகுளுந்த பருப்பு. கடுகுளுந்த பருப்பு. அப்போ கேமரா வேறு ஆடுது. இவ்வளோதான், கீழே கீழே வந்துட்டு போகுது கேமரா. கடுகுளுந்த பருப்பு. அது வேறு யாரும் இல்லை, நான் தான் மக்களே. டோன்ட் வரி. சரிங்க, கிச்சனில் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால தான் கிச்சனில் வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் கிடையாது, மட்டன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி அதிகமாக வந்துட்டு வச்சு நம்ம வெங்காயம் வணக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு வெங்காயம் வணக்கினாதான் அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த வெங்காயம் வேகும். அதிகமாக வச்சோம்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கறிகிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக வச்சு வெங்காயத்தை வந்து அந்த எண்ணெயிலே வேக விடணும். சின்ன சின்ன பக்குவம் தான், ஆனால் ரொம்ப சிம்பிளான வேலை. பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக விடலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும், கறி விடாமல் அந்த வெங்காயம் வந்து அப்படியே கலர் மாறும். மட்டன் கிரேவிங்கிறதுனால அம்மா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு சிக்கனுமே இருக்குது. அதனால தான் இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சு உடனே இப்போ தான் எழுந்திரிச்சேன்னு போய் சொல்லாதுங்க. ஆக்சுவலாக நான் எழுந்திரிச்சது 2 மணி, 4 மணி, 5:30, 6, 8. அதுக்கப்புறம் மொத்தமாக திருப்பி தூங்கினது 11:15. அது எங்களுக்காக இல்லை, 11:15 தான் தூங்கினேன். 1 மணிக்கு எழுப்பிட்டீங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் உண்டு எழுப்பி விட்டான். நான் எழுப்பி விடலை, உண்டு எழுப்பி விட்டான். நான் எழுப்பி விட்டேன்னா என்னை கொலை பண்ணியிருக்கோம். ஸோ உண்டு எழுப்பி விட்டதுனால மேடம் வந்து எழுந்திரிச்சாங்க. ஸோ பாருங்கள், வெங்காயத்தோட வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சா. அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நல்லா போடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வணங்காது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நான் கல் உப்பு எடுத்துக்கேன் தக்காளி வணங்குற அளவுக்கு. ஸோ கல் உப்பு ஃபஸ்ட் டைம் கிச்சன் வீடியோ. பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம், தக்காளி வந்து சரியாக நல்லா வணங்கிடணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் உப்பு வேற போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வணங்கிடும். கொஞ்சம் நல்லா வணங்கிக்கணும். தக்காளியே தெரியக்கூடாது. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, பட் இதுலேயுமே தண்ணி அதிகமாக தான் இருக்கு. ஆனால் நான் இவ்வளோ தண்ணி வேண்டாம். தண்ணி வேணாம், நீங்கள் அழுத்தே ஊற்றிட்டீங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த ஒரு பீஸ் குண்டு குண்டுக்கு அதுக்கு
முன்னாடி நம்ம சமைக்கும் போது குண்டு சின்ன பையனா இருக்கும்போது எடுத்து வைப்போம் தெரியுமாம்மா? மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு எடுத்து வைப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஊற்றிலாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி இவ்வளோ வேண்டாம், நான் இன்றைக்கி தண்ணி அதிகமாக வச்சுட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மட்டன் சூப்பெல்லாம் வெளியில் வாங்கி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு அதில் இந்த சீரகம் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு கறி வெந்ததுமே அதில் ஒரு டம்ளர் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் எங்கள் குண்டுக்கு கூட கொடுத்துருக்கேன், அது திவ்யாவுக்கு கொடுத்ததில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து நான் என்ன மசாலா போடுவேங்கிறத சொன்னோம்னா நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன மசாலா, மட்டனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியாம்மா? ஆனால் ஊரில் எங்கேயாவது செஞ்சால் நீங்கள் இல்லை இதுதான் நான் வாங்குவேன் ஏதாவது. ஸோ நான் வந்து மசாலா வந்து போட்டுட்டேன். இல்லை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மசாலாவாக இருந்தாலும் ஓகே தான். அவ்வளோதான். இது வந்து நல்லா கறியில் இந்த மசாலா வந்து பிடிக்கணும். ஸோ வந்து மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை வந்து மூடி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் அந்த மசாலா வந்து மட்டன் கூட மிக்ஸ் ஆகணும். அதனால அதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறப்ப தான் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய் பாலில் இதில் ஒரு 5 பொருள் சேர்த்துருக்கேன், காட்டியிருப்பேன்ல. ஸோ இதை நம்ம ஊற்றி இறக்கணும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு வைக்கிறேன். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்க, அப்படி பார்க்குறதுக்கே வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் இந்த மசாலாலாம் அந்த கறியில் வந்துட்டு சேர்ந்துச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், இது வந்து அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் மட்டும்தான், வேற எந்த எண்ணெயும் வேண்டாம். ஸோ மட்டன் குழம்புனாலே நல்லெண்ணெய். சில பேர் கடலெண்ணெய் கூட சேர்ப்பாங்க, நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். தேங்காய் பாலெல்லாம் சேர்த்தாச்சு. பார்க்குறப்ப எப்படி இருக்கு பாருங்க. சரி, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறலாம், மூடி வச்சிடலாம். ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு இதோட வாசனைலாம் போகணும்ல, அப்படியே மூடி வச்சிடலாம்.